அல்லேலூயா. இந்த இடத்துல வந்தபோது கர்த்தர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அருமையான ஐயா வர்ஷிப் நடத்தும் போது பாருங்கள், கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். ஆண்டோடைய சமூகத்தில் ஐயா ஒரு நல்ல ஒரு பாடலை பாடினார், அவமானப்பட்டு போவதில்லை. அப்போது ஆண்டோடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், திடீர்னு அந்த வசனத்தை கொடுத்தார். அது உங்களுக்கும் சொல்லிவிட்டு தேவ செய்திக்குள்ளே கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தை கர்த்தர் எனக்கு அந்த வாக்கியத்தை காண்பித்தார். லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி மனிதர்களால் மற்றவர்களாக அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, அவருடைய அற்பமானதை கர்த்தர் பார்த்து அநேகர் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய், அநேகர் விழுந்து போகும்படியாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர், நன்மைகளை கொடுக்கிற தேவன். எந்த இடத்துல யார் மூலமாக நாம் அற்பமாக எண்ணப்பட்டோமோ கர்த்தர் அந்த அற்பத்தை காண்கிற தேவன். அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? யாக்கோப்பு ராகேலை ரொம்ப நேசிக்கிறார். ராகேலுக்கு பல காரியங்களை செய்கிறாரு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவ்வளோ விழுந்து 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 பாடு செய்வார், வேலை செய்வார். அந்த அம்மாவுக்காக எல்லாத்தையும் செய்வார். அந்த அம்மாவுக்காக 14 வருஷம் வேலை செஞ்சவர். ஆனால் லேயால் அவர் என்ன பண்ணுறது கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. லேயால் யார்? இவருடைய மனைவி, யாக்கோப்புடைய மனைவி. தன் சொந்த மனைவியை அவர் கண்டுக்கிறதே கிடையாது, அவர் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் பாருங்க, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி மனிதர்களாலே மற்றவர்களாக அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற வார்த்தை, யார் மூலமாக எந்த இடத்துல நம்ம அற்பமாய் நினைக்கப்பட்டோமோ, அற்பமாக எண்ணப்பட்டோமோ, கர்த்தர் அந்த இடங்களிலே நம்முடைய தலைகளை நிமிர செய்கிற தேவன். எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அதனால இந்த இடத்துல நீங்கள் கூடி ஆராதிக்கிற இந்த ஆராதனையில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. தேவன் நீங்கள் உலாவி கொண்டு இருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது நான் பார்ப்பேன், தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். எங்கெல்லாம் என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் இங்கே இருக்கிறார், தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆவியானவர் நம் மத்தியில் உலாவுகிறார். இங்கிருந்து வருகிற வார்த்தைகள் மனிதருடைய சத்தம் அல்ல. நாங்கள் எல்லாம் ஜெபித்து தான் உங்கள் மத்தியில் செய்தி கொடுக்கும்படியாக வரும். அவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தான், அது ஒரு வசனமானாலும் எதுவானாலும் ஆண்டவரை நீர் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கட்டப்பா, நீங்கள் அவங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபித்து வருகிறோம். அதனால கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்துல அநேகர் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல வருகிற ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவிப்பார்கள். ஆமேன். இது நிச்சயமாய் நடக்கும். ஆமேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இந்த ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஸ்தலத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டவைகளாகும், அவருடைய செவிகள் கேட்கிறதா இருக்கிறது. ஆமேன். ஆகையினால வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அது நன்மைக்கு ஏதுவாய் முடியும், அது சமாதானத்துக்கு ஏதுவாய் முடியும். கடந்து வந்த பாதைகள் நமக்கு துக்கத்தின் பாதைகளாக இருக்கலாம், கடந்து வந்த பாதைகள் சோதனைகளின் பாதைகளாக இருக்கலாம், நெருக்கத்தின் பாதைகளாக இருக்கலாம். ஏன் வாழ்கிறேன், எதற்காக இந்த வாழ்க்கை, எதற்காக அப்படின்னு சொல்லி பல கசப்போடு நம்ம வாழ்ந்திருக்கலாம், பலவிதமான போராட்டத்தோடு வாழ்ந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குறித்த காலத்தில் உனக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. குறித்த காலத்தில் உன் வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறாரு. அது நிச்சயமாய் நிறைவேறும், அது தடைபடாது. அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். வாழ்க்கையில் என்ன செய்ய கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரோ நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா காரியம், ஐயா என்ன இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை தருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த இடத்துல வந்து ஆராதிக்கும் போது தேவன் நம்முடைய ஆராதனை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு குறிக்கப்பட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் இந்த ஆராதனை நாம் முடிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கெல்லாம் கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். நம்ம பல முயற்சிகள் செய்வோம், பிரயாசங்கள் படுவோம், பலவிதமான வேலைகளை செய்வோம். இதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சிகள் எடுப்போம். சில நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் தோல்வியில் போய் முடிந்துடும். சில நேரங்களில் நமக்கு துக்கத்தை கொடுத்துடும். சில நேரங்களில் நாம் எடுத்த முயற்சிகள், நாம் செய்த வேலைகள் வீணாய் போயிடும். யோசிப்போம், ஐயோ இவ்வளோ பிரயாசப்பட்டோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, இதெல்லாம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். மனசெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரே துக்கமாக இருக்கும், மனதெல்லாம் பாரமாக இருக்கும், மனசெல்லாம் அழுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய முயற்சினால் உருவாகும். ஆனால் வசனம் சொல்லுகிறது இங்கு, உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய வேலைகள், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய அறிவு, உன்னுடைய பலன், உன்னுடைய திறமை, இதெல்லாம் சாதிக்க முடியாது, இதெல்லாம் உனக்கு வெற்றியை தராது. ஆனால் இங்கே அழகாக வசனம் சொல்கிறாங்க பாருங்க, உன் வழியை, உன் வேலையை, உன் செய்கையை, உன் கிரியையை, உன் திறமையை, உன் புத்தியை, உன் அறிவை, நீ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உன் சுயமாய் செய்யாம, உன் சுய ஞானத்தினால, சுய அறிவினால, சுய பலத்தினால, சுய புத்தினால, சுய திறமையினால. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் படிச்சிருக்கிறேன், பல டிகிரி வாங்கியிருக்கிறேன், நான் வந்து பல பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன், எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது, எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, அறிவு இருக்குதுலாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அதை வச்சு, என் படிப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன், காரியங்களை சாதிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, பணம் பத்தும் செய்யும், பணத்தை போட்டோன்னா எல்லாம் நடக்கும், பணத்தை போட்டு நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் வாங்கிடுவேன், என்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் சாதிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமான உடம்பு, நல்லா பலமுள்ள உடம்பு, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ கூட நின்னா 10 பேரை சுவாயிட்டி அடிப்பேன், என் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அடிப்பேன். நான் சொல்லலை, ஒரு சிலர் சொல்கிறத சொல்கிறேன். உடனே நினச்சிக்காதீங்க, இந்த ஐயா வந்து ரொம்ப பேசிக்கிறாரு. இல்லை, ஒரு சிலர் அப்படி தான் சொல்கிறாங்க, என் படிப்பை வச்சு நான் காரியங்களை செஞ்சிடுவேன், என் பணத்தை வச்சு நான் காரியங்களை செஞ்சிடுவேன், என் பலத்தை வச்சு காரியங்களை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு பிரயாசம் பண்ணாலும் உன் வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்காது. உன் சொந்த பலனோ, சொந்த அறிவோ, சொந்த திறமையோ வாய்க்காது. என் அன்புக்குரியவர்களை வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நான் அல்ல, கர்த்தர், கர்த்தர் எனக்காக செய்கிறவர், கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறவர் கர்த்தர். சங்கீதம் 138:8 இவ்விதமாக சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட, அப்படிப்பட்ட விசுவாசத்தோட உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அப்போது காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்ம நினைக்கிற காரியங்கள், வேண்டுகிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வெற்றி இல்லாததுனால, ஜெயம் இல்லாததுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களையே தாங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, மாய்த்து கொள்கிறார்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை நோக்கி ஓடுறாங்க. ஏன் இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்டதான வாழ்க்கை எதுக்கு நான் வாழணும், இந்த உலகத்தில் எனக்கு
சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அதனால் நான் எதுக்கு வாழணும், நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மரணத்தை நோக்கி போய் ஒரு சிலர் மரணமும் அடைஞ்சிடுறாங்க, இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, உன் காரியத்தை அவர் என்ன பண்ணுவார்? யார்? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் நம்முடைய முயற்சினாலேயோ நம்முடைய அறிவினாலோ நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய திறமையினாலோ நம்மக்கிட்ட இருக்கிற பலத்தினாலோ காரியங்கள் வாய்க்காது. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் மாத்திரமே. ஆமென். அவர் எப்பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு 3 குறிப்புகளை மாற்ற நான் சொல்லிட்டு நான் கடந்து போக வாசிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எப்போ வாய்க்க பண்ணுவார்னா, முதலாவது ஒரு காரியம், நீயும் நானும் கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது நம்முடைய காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? வாய்க்க பண்ணுறாராம். எடுத்து வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். யார? கர்த்தரை தேடுகிற மனுஷன், கர்த்தரை தேடுகிற மனுஷி நிச்சயமாய் கர்த்தரை என்ன பண்ண முடியும்? கண்டடைய முடியும். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 8:17, என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். அதிகாலை மாத்திரமல்ல, அங்கே அதிகாலையில் எழுதப்பட்டு இருக்கிறது, எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த நிலைமையில் நீ ஆண்டவரை தேடுகிறாயோ அப்போது கர்த்தரை நீ கண்டடைவாய். ஆமென். என்னை தேடும் போது நீங்கள் கண்டடைவீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமா? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துவார், தம்மை காண்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு தரிசனம் தருகிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 147 நம்ம வாசிக்கிறோம், உண்மையாய் அவரை நோக்கி, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் அவரை தேடும்போது கர்த்தர் அவர்களுக்கு தரிசனத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடைய சக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடணுங்க, கர்த்தரை தேடணும். காரியம் வாய்க்கணும்னா கர்த்தரை தேடணும். இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஒவ்வொருத்தரும் கேட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க. இப்போ என்ன கேட்டாங்கன்னு வச்சுங்க, ஐயா நீங்கள் எப்படியா வாழுறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக போதா, உங்கள் வாழ்க்கை எப்படி சமாதானமாக இருக்குதா, நீங்கள் நிம்மதியாக வாழுறீங்களா, உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கிறீங்க, எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேங்க, 1000 சொல்லுவேன். ஐயோ அதை ஏன் கேட்குற, பார்க்குறது தான் வெளியே நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் மத்தியில் நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். வீட்டில் போனேன்னா மனைவி ஒரு பக்கம் சொல்ல, பிள்ளைங்க ஒரு பக்கம் சொல்ல, எங்கே போனால் இவங்க சொல்ல அவங்க சொல்ல, பல நெருக்கம், பல பாடுக, பல கஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சுகர் ஹை லெவலில் போகுது, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ரொம்ப லோவாக போயிடுது, ஒரு நாளைக்கு ப்ரெஷர் ரொம்ப ஹையில் நிற்குது. இப்படி மாறி மாறி என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பல கஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பலவிதமான நிந்தைகள் மத்தியில் அவங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கேன் தான் நானும் சொல்லுவேன். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு, ஒவ்வொரு நாளும் பாடுகளோடு, ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தின் மத்தியில் தான் வாழ்கிறோம். அருமையான டேவிட் ஐயா ஆட்டோ எடுத்துன்னு போகிறாங்க, என்ன நினச்சிட்டு போவாங்க, ஐயோ இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணோம், ஆட்டோ புக் பண்ணணும், நிறைய சவாரி ஓட்டணும், நிறைய சவாரி ஓட்டி நிறைய
சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்கல்ல. அவருடைய கஷ்டம். அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில், ஏதோ ஒரு சோதனைகள் மத்தியில், ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிற அருமையான தம்பி ஜேடன், அவனுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அவனுக்கு போராட்டம் இல்லாதலாம் இருக்காது. அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவனுக்கு போராட்டம் தான். என்னை ஃப்ரீயாக விட மாட்டேன்றாங்களே, என்னை சுதந்திரமாக விட மாட்டேன்றாங்களே, என்னை விளையாட விட மாட்டேன்றாங்களே, என்னை இங்கே போக அவனுக்கு அந்த போராட்டம். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு போராட்டத்தை தான் வாழுறோம். இந்த போராட்டத்தின் மத்தியில் ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை. சமீப காலத்தில் இந்த ஈராக்கு, இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடந்தது பாருங்க. நான் ஒரு நைட்டு 12 மணிக்கு வண்டி எடுத்துன்னு ஒரு சிலிண்டரை வச்சுன்னு கேஸு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்ரோல் பங்காக சுற்றி வந்துட்டு இருக்கேன். உங்கள் பாஸ்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், ஐயா எங்கேயா நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணுவீங்க? அவர் கேட்டார், என்னண்ணா திடீர்னுனா வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு, சாப்பாடு இல்லை, சாப்பாடு செய்யலை, கேஸ்க்கு கட்டாயமாக வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போனால் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் சிலிண்டர் வச்சு நின்றுங்கிறாங்க. அன்றைக்கி தான் பார்த்தேன், பஞ்சம் வந்தால் என்ன ஆக போகுதுன்னு தெரில. 200 பேர் சிலிண்டர் வச்சுட்ருக்காங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துல போய் சிலிண்டரை வச்சு நைட்டாக அந்த கேஸை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கொடுத்தோம் பாருங்கள். அப்போ தான் ஒரு நிம்மதி. அது வரைக்கும் பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே நிலைமை தொடருது. இப்போ வந்து நம்முடைய அழகான அன்புக்குரிய மோடியை சொல்லிட்டாங்க, தங்கெல்லாம் வாங்காதீங்க, ஆன்லைனில் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுங்க, கேஸெல்லாம் ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த உலகம் நம் வாழ்கிற நாட்களில் பயம் நிறைந்த வாழ்க்கை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை தான். எங்கே போனாலும் பயம். நல்லா நம்ம ஒழுங்காக அழகாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம். நம்ம நல்லா நிதானமாக தான் போவோம். எதிர வருவான் பாருங்கள், அவன் எப்படி தான் அந்த வேகத்தில் வருவான், எதுக்கு தான் வருவான்னு தெரியாது. அவ்வளோ வேகமாக வந்து நம்மளையும் தட்டி நம்மளை கீழே விழ வச்சு யோசித்து பார்த்தோம்னா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உலகத்தில் ஃபுல்லாக ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை. இந்த பயம் நிறைந்த வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெற்றி வாழ்க்கை வாழணும்னு சொன்னால், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகணும்னா, வாய்க்கணும்னு சொன்னால், முதலாவது நீ தேவனை தேடுகிற பிள்ளையாயிரு. எல்லா சூழ்நிலையிலும் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுவாயானால் அப்பொழுது நீ கண்டடைவாய். இந்த உலகத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த உலகமானது துன்மார்க்குடைய கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் அநீதி நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொடுமைகள், எங்கே பார்த்தாலும் பலவிதமான, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பாவம் நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம். இதில் கர்த்தர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க செய்யணும்னு சொன்னால், நீ நானும் தேவனை தேடுகிற பிள்ளையாக இருக்கணும். அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 4வது வசனத்தை ஒருத்தர் அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 4வது வசனத்தில் ஒரு ஐயா இப்படி சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன பண்ணாராம், செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இது சொல்கிறது யார் தெரியுமா? தாவீது ராஜா. அவர் வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க, ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாருங்க. என்ன வாழ்க்கை அப்படின்னா, ஒரு பக்கத்தில் அவருடைய மாமனார் சவுல் இவரை கொலை செய்கிறதுக்கு வகை தேடின்னு சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காரு. இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்து போய் தாவீதை இந்த உலகத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இரவெல்லாம் பகலெல்லாம் அவரை தேடி 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 எப்போ மாட்டுவாரோ அந்த நேரத்தில் என்ன பண்ணிடணும், கொலை செய்து போடணும்னு சொல்லி அவருடைய மாமனார், சொந்த மாமனார் கொலை பண்ண என்ன பண்ணுறாரு, தேடிட்டு இருக்கு. ஏன் தாவீது என்னங்க பண்ணார், என்ன தப்பு பண்ண? ஒரு தப்பும் பண்ணலைங்க. இவருக்கு நல்லதை தான் அவர் செஞ்சார். என்ன நல்லது செஞ்சார்னா, இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது ஒரு மனுஷன் வரான், கோலியாத்துன்னு ஒரு மனுஷன் வரான். அந்த மனுஷன் வந்து எல்லாரையும் நிந்திக்கிறான், எல்லாரையும் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், என் கூட எங்குள்ள யாராவது ஒத்தைக்கு சண்டை போடுங்க பார்ப்போம், சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிட்டிங்களா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை.
நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை, நாங்கள் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கோலியாத் மனுஷன் சொல்கிறாரு. இஸ்ரவேலில் ஒருத்தர் கூட அவங்க கூட சண்டை போகிறதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தருக்கும் அந்த ஆள் இல்லை. ஆனால் தாவீது வராரு, அந்த வார்த்தையை கேட்குறாரு, அவருக்கு வைராக்கியம் உண்டாகிறது. இந்த கோலியாத்தோட நான் சண்டை போடுறேன்னு சொல்கிறாரு. செய்தி அது அல்ல, ஆனால் சண்டை போடுறாரு, ஜெயிக்கிறாரு. கோலியாத்தை என்ன பண்ணுறாரு, வெட்டி போட்டுடுறாரு. நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், அவர் ஜெயிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஒரே ஒரு பாட்டு தான். ஊர்லாம் வந்து காசு குத்தி என்னை புகழ்ந்து பாடுங்க, என்னை உயர்த்தி பாடுங்க அப்படின்லாம் சொல்லலை. இன்றைக்கெல்லாம் நிறைய சொல்ல வேணாம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொடுத்து நான் வருவேன், அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இவ்வளோ பட்டாசு வெடிக்கணும், நான் அங்கே வரும்போது பட்டாசு வெடிக்கணும், தார தப்பட்டை இருக்கணும், எனக்கு சால்வை போடணும், எனக்கு மாலை போடணும். என்ன டேவிட் சொல்கிறாங்களா ஐயா? ஆமாம், ஐயா கூட தலையாடுறாங்க பாருங்கள். சொல்கிறாங்க, பணத்தை கொடுத்து தங்களை பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் தாவீது ஐயா அப்படிலாம் சொல்லலை. அவர் போனார், கர்த்தருடைய நாமத்தினால ஜெயிச்சார், திரும்பி வந்தார். அங்கே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் வாயை திறந்துட்டார். அவங்க பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஆனால் ஒரே ஒரு கோலியாத்தை தான் அவர் கொண்டார். அந்த கோலியாத்து 10000 பேருக்கு சமம், 10000 பேருக்கு சமம்னு சொல்லி பாடுறாங்க. இது அவருக்கு சவுலுக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு. அந்த பொறாமை நிமித்தமாக என்ன பண்ணுறாரு, சவுலை தேடுறாரு, சவுலை கொலை பண்ணணும்னு தேடுறாரு. ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை. பொதுவாக பாருங்கள், தாவீது பார்த்திங்கன்னா அவர் வந்து தேசத்தில் இருந்ததை விட, நீங்கள் சாமுவேல் புஸ்தகம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தும் வாசித்தீங்கன்னா இந்த தாவீது ஐயாவுடைய சம்பவங்கள் அங்கே இருக்கும். அவர் மலைகளில், குகைகளில், காடில் தான் ரொம்ப நாள் அவருடைய வாழ்க்கையை ஓட்டினார். மிருகங்கள் மத்தியில், குளிர்லையும் பனியிலையும். எப்போ நம்ம சாவோம், எப்போ நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும் நமக்கே தெரியாது. ஏன்னா எந்த பக்கத்துலேருந்து சவுலுடைய இராணுவம் வருதுன்னு அவருக்கு தெரியாது. குகையில் இருந்தால் குகையில் வந்துடுறாங்க, காட்டில் இருந்தால் காட்டில் வந்துடுறாங்க, எங்கே போனாலும் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க. ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளை அப்சலோம், அவன் இவருக்கு எதிராக மாறி இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், கொலை செய்யணும்னு நினைக்கிறான், கொலை செய்யணும். அவன் ஒரு பக்கத்தில் தேடிட்டு இருக்கிறான். அப்போது தாவீது வாழ்க்கையில் எப்பக்கத்தில் நெருக்கம், எப்பக்கம் போனாலும் அவருக்கு கஷ்டங்களும் பாடுகளும் வந்தானா, இவைகள் மத்தியில் தாவீது ஐயா செய்த காரியம் என்ன தெரியுமா, எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும் அவருக்கு ஒத்தாசையை வந்து மனிதர் அவர் எதிர்பார்க்கவே இல்லைங்க. மனிதனுடைய உதவியோ மனிதனுடைய சகாயமோ அவர் எதிர்பார்க்கலை. அவர் செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, கர்த்தரை தேடினேன். இங்கே சொல்கிறார் பாருங்கள், அழகாக சொல்கிறார் பாருங்கள், எனக்கு உண்டான நெருக்கத்தில், எனக்கு உண்டான கஷ்டத்தில், எனக்கு உண்டான பாடுகளில், எனக்கு உண்டான துன்பத்தில் நான் மனிதருடைய உதவியை நாடவில்லை. நான் யாரை தேடினேன், கர்த்தரை தேடினேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்து என்னுடைய எல்லா நெருக்கத்தில் இருந்தும், எல்லா பாடுகளில் இருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்து என் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போமா, அவர் சொல்கிற வசனத்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 1வது வசனம் 3வது வசனம் வாசித்து பாருங்க. ராணவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நான் சவுலுக்கும் பயப்பட மாட்டேன், நான் அப்சலோமுக்கும் பயப்பட மாட்டேன், நான் சிங்கத்துக்கும் பயப்பட மாட்டேன், கரடிக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சண்டே ஸ்கூல் இருக்கும்போது உனக்கு அழகான ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், என் சின்ன வயசில். அப்போது அந்த பாட்டு இப்பவும் எனக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்கும். ஒரு சில இடத்துல ஊழியத்துக்கு போனால் கூட அந்த பாட்டை சொல்லி கொடுப்பேன். சாத்தான் ரொம்ப பொல்லாதவன், விடவே மாட்டான், அவன் இயேசுநாதர் பேரை சொன்னால் தொடவே மாட்டான். இந்த பாட்டு கேட்டது இல்லையோ, இது பழைய பாட்டு. சாத்தான் ரொம்ப பொல்லாதவன், விடவே மாட்டான், அவன் இயேசுநாதர் பேரை சொன்னால் தொடவே மாட்டான், அவர் அன்பும் அவர் தயவும் எனக்குள் வந்ததா, அவர் அன்பும் அவர் தயவும் எனக்குள் வந்ததா, புலி வந்தாலும் பயமில்லை, பூனை வந்தாலும் பயமில்லை, புலி வந்தாலும் பயமில்லை, பூனை வந்தாலும் பயமில்லை, அவர் அன்பும் அவர் தயவும் எனக்குள் வந்ததா, பயமில்லை 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 பயமில்லை,
நாய் வந்தாலும் பயமில்லை, பேய் வந்தாலும் பயமில்லை, நாய் வந்தாலும் பயமில்லை, பேய் வந்தாலும் பயமில்லை. அவர் அன்பும் அவர் தயவும் எனக்குள் வந்ததா, பயமில்லை பயமில்லை பயமில்லை, எனக்கு பயமில்லை பயமில்லை பயமில்லை. அல்லேலூயா. நீங்கள்லாம் இப்போ எனக்கு எப்படி தெரியுமா தெரியுங்க? சிறுவர்கள் ஊழியத்தில் சின்ன பிள்ளைங்க மாதிரி தெரியுங்க. அல்லேலூயா. ஆமாங்க, எனக்கு அப்பவே சொல்லி கொடுத்தாங்க. இயேசுநாதர் தேடும்போது, தேவனை தேடும்போது, டேவிட் ஐயா, புலி வந்தாலும் பயம் கிடையாது, பூனை வந்தாலும் பயம் கிடையாது, நாய் வந்தாலும் பயம் கிடையாது, பேய் வந்தாலும் பயம் கிடையாது, யார் வந்தாலும் பயம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கார். அல்லேலூயா. இங்கே சாவி சொல்றாரு பாருங்க, நான் யாருக்கு? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அதே 3வது வசனம் வாசிங்க. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. அல்லேலூயா. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்? நான் தேவனை தேடுகிறவன். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் நான் தேவனை தேடுகிறவன். எனக்கு எதிராக வரும்போது நான் அதை குறித்து பயப்பட மாட்டேன், அதை குறித்து கலங்கி போக மாட்டேன். தேவனை தேடி. இன்னும் ஒரு வசனம் கூட பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். தாவீது சொல்றாரு, பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் வாழ்கிற தாவீதைய சொல்றாங்க, போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிற தாவீதைய சொல்றாங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் தேவனை தேடுகிறவன். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும், எல்லா நெருக்கத்திலும் கர்த்தரை தேடுகிறவன். நீ நானும் கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை தேடின தாவீதுக்கு கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஒரு சூழ்நிலையில் அவர் யோசித்தார், இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோமா? கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுப்பாரா? கர்த்தர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுப்பாரா? ஏன்னா எல்லா பக்கத்திலும் அவ்வளோ நெருக்கம். அவர் எப்போ அவருடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு சொல்லி சத்ரு அவருக்கு விரோதமாக எழும்பி போர் செய்து கொண்டு இருக்கிறான். அவைகள் மத்தியிலே, எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தரை தேடின போது, கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்து எல்லா நெருக்கத்தையும் மாற்றி எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு தாவீதுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 56:3 வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இதுதான் தாவீதையாவுடைய விசுவாசமும் நம்பிக்கையும். என் வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், அந்த பயப்படுகிற நாளில் நான் கர்த்தரை மாத்திரமே தேடுவேன். அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரமே நான் நம்புவேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றிலும் 1000-10,000 பேர்கள் வந்தாலும் அது என்னை அணுகாது. நான் கர்த்தரை தேடுகிற மனுஷன். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுகிற மனுஷன் என்று அவர் சொன்னபடினாலே கர்த்தர் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. 2 சாமுவேல் 7:11 வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7. இப்போ பாருங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு பலவிதமான சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் வாசிங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தரை தேடும்போது என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுத்தார். பல நெருக்கம், பல பாடு, பல கஷ்டம், பல துன்பம். எங்கே போனாலும் அவருக்கு அடி, எங்கே போனாலும் அவருக்கு இடி, எங்கே போனாலும் அவரை மிதிக்கிறாங்க. எல்லா சூழ்நிலை பயம்தான். பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கார். பயம்தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அந்த பயத்தின் நடுவில், பயத்தின் மத்தியில் தேவனை தேடின தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து தாவீதுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். இந்த கால வேளையில் கர்த்தரை தேடுகிற நமக்கு
ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார். ஆமென், ஆமென். நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு நாம் போகிற எல்லா இடங்களும் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். எப்போ? கர்த்தரை தேடும்போது. கர்த்தரை தேடும்போது நம்முடைய காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம்ம எதிர்பார்க்குற காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கடைசியில் தாவீது ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு ராஜாவாய் மாற்றி 40 ஆண்டுகள் இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சிறப்பான ஒரு ஆட்சி செய்யும்படியாய், தாவீதின் வம்சம் நிலைநிற்கும்படியாய், தாவீதின் செங்கோல் நிலைநிற்கும்படியாய், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சந்ததியில் வந்தார் என்று சொல்லி நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது கர்த்தரை தேடினபடினாலே கர்த்தர் நம்மையும் தாவீதை போல ஆசீர்வதித்து கர்த்தர் நமக்கும் இளைப்பாறுதலை ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவார். ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு காரியம் வாய்க்குமா? எப்போ வாய்க்குன்னு சொன்னால் எடுத்து வாசித்து பாருங்களேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நம்ம வாசி. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், தன்னுடைய எஜமானாகிய எகிப்தின் தன்னுடைய எஜமான் வீட்டில் யோசேப்பு இருக்கிறார். இங்கே பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியம், நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்கணும், நம்முடைய காரியமெல்லாம் ஜெயமாகணும் அப்படின்னு சொன்ன முதல் ஒன்று பார்த்தோம். கர்த்தரை தேடும்போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுவார். தேடுவது மாத்திரமல்ல, ரெண்டாவது ஒரு காரியம், நம்மோடு கூட யார் இருக்கணுமா? கர்த்தர் இருக்கணுமா? இங்கே ஒரு மனுஷனை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அது முந்தின அதிகாரத்தை வாசிக்கும் போது யோசேப்பு என்கிறதுனா ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய தகப்பனோடும் தன்னுடைய சகோதரர்களோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை தராரு. அந்த தரிசனத்தை தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலும் தன்னுடைய குடும்பத்தின் தகப்பன் மத்தியிலும் தாயின் மத்தியிலும் சொல்லும் போது அவங்கெல்லாம் யோசேப்புக்கு விரோதமாக எழும்பி யோசேப்பை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. தாவீதை கொலை செய்யணும்னு ஏன் சவுல் எழும்பினார்னா, தாவீதும் ஒன்றும் பண்ணலை, தாவீது ஒன்றுமே செய்யலை. அவர் கோலியாத்தை போய் என்ன பண்ணார்? கொன்று போட்டார். ஜனங்கள்லாம் பாட்டு பாடினாங்க. இப்போ பொறாமையினால் என்ன பண்ணுறாரு? தாவீதை கொல்லணும்னு சவுல் முடிவு பண்ணுறார். இங்கே பாருங்கள், யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்றார். 37வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்றாரு. அந்த சொப்பனத்தை தன் சகோதரர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொப்பனம் காண்றாருன்னா, நான் என்ன பண்ணுறேன், தூங்கிட்டு இருக்கிறேன். தூங்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ணுது? வணங்குது. சூரியன் சந்திரன்லாம் என்ன வணங்குதுன்னு ஒரு சொப்பனத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது ஒரு சொப்பனம் சொல்கிறாரு, வயலில் அரிக்கட்டெல்லாம் அரிக்கட்டு கட்டப்பட்டு இருக்கிறது. என்னை சுற்றி என்ன பண்ணுது? 11 அரிக்கட்டு வணங்கி நிற்குது. என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்குதுன்னு அவர் கண்ட சொப்பனத்தை சொல்கிறாரு. இது நிமித்தமாய் பாருங்கள், அவன் சகோதரர்லாம் அவர் பகைக்கிறாங்க. பகைத்து வசனம் சொல்லுது, சகோதரர்கள் இதை காட்டிலும் அதிகமாய் பகைத்தார்கள் சொல்லி 37வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவர் சொல்ல 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 என்ன பண்ணுறாங்க? பொறாமை அதிகமாகிட்டு இப்போ முடிவு பண்ணுறாங்க, யோசேப்பு என்ன பண்ணிடலாம்? கொலை செஞ்சிடலாம். யோசேப்பு என்ன பண்ணிடலாம்? கொலை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணி ஒரு குழியில் போடுறாங்க. அந்த குழியில் போட்டதுக்கப்புறம் கடவுள் அவருக்கு யோசேப்புக்கு ஒரு துணையாக இருந்து யோசேப்பை காப்பாற்றுறாரு. எப்படி காப்பாற்றுறாருன்னா, அந்த இடத்துல அந்த மீதியான் தேசத்து மக்கள் வராங்க, இஸ்லாமியர் வராங்க. அவங்கக்கிட்ட விற்க 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பு என்ன பண்ணுறாங்க? விற்று போடுறாங்க. எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. எகிப்துக்கு போனால் அங்கே ஒரு சோதனை, போர்த்திபார் வீட்டில் அந்த சோதனையும் தாண்டி வராரு. அந்த சோதனை நிமித்தமாக சிறைச்சாலையில் போடுறாங்க. சிறைச்சாலையில் நெருக்கப்படுறாரு. சிறைச்சாலையிலும் ஒடுக்கப்படுறாரு. எங்கே போனாலும் நெருக்கம். நம்மளாம் சொல்லுவோம்ல, வாழ்க்கையில் எங்கே போனாலும் நிம்மதியே இல்லைப்பா, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு காரியம் எனக்கு விரோதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் எங்கே போனாலும் அவருக்கு என்ன இல்லை?
நிம்மதியே யாரும் வைக்கல. அவர் ஒரு குற்றமே பண்ணலாலும் அவரை தேடி பல குற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் சிறைச்சாலையில் போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார், எங்கே போகிறார். இப்படி பல இடத்துல போனாலும் கர்த்தர் அவரை கைவிடலை. கர்த்தர் அவரை கைவிடலை. வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவர் போகிற எல்லா இடங்களிலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். குழியில் போடும் போதும் யோசேப்போடு தான் கர்த்தர் இருக்கிறார். 20 காசுக்கு வெள்ளி காசுக்கு விற்கும் போதும் கர்த்தர் யோசேப்போடு தான் இருக்கிறாரு. அங்கே போர்த்திபார் வீட்டில் கொண்டு போய் அங்கே அடிமையின் வேலை செய்யும் போதும் கர்த்தர் அவர் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்கே போர்த்திபாருடைய மனைவி இவருக்கு விரோதமாக எழும்பும் போதும் கர்த்தர் அவர் கூட தான் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் போடும் போதும் கர்த்தர் அவர் கூட தான் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் இருக்கும் போதும் கர்த்தர் அவர் கூட தான் இருக்கிறார். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கும்போது, ஒரு மனுஷியோடு கர்த்தர் இருக்கும்போது வாழ்க்கை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போமா? இப்படி பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில், பலவிதமான பாடுகள் மத்தியில், பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நீயும் நானும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவரும் தேடி இருக்க மாட்டோம், ஆண்டவரும் நினச்சிருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை ஏன் கர்த்தரை தேடணும்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? பின்வாங்கி போயிருப்பேன். நானாக இருந்தால் அப்படி தான் செய்வேன். எதுக்கு எனக்கு இவ்வளோ பாடு? நான் ஒரு தப்பும் செய்யலை, நான் ஒரு குற்றமும் செய்யலை. என்னை தூக்கி குழியில் போட்டாங்க, என்னை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, எகிப்தில் விற்றுட்டாங்க, என் சொந்த ஜனங்களோட சொந்த மக்களோட இல்லாதபடி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கடவுள் மேலே ஒரு கசப்பு தான் வந்திருக்கும். ஆனால் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட கசப்பு ஏதும் வரலை. ஆனால் கடைசி அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட கர்த்தரோடு கூட தான் அவர் இருக்கிறார். ஆண்டவர் யோசேப்போடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை வாசிப்போமா? யோசேப்பை நோக்கி, பா, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கயற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் ஆக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்கணும்னு சொன்னால் 2வது ஒரு காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், காரியங்கள்லாம் வாய்க்கிற மாதிரியா இருந்தது. அவர் கண்ட கனவுக்கும் நடக்கிற சம்பவத்துக்கும் ஒன்று கூட சம்பந்தமே இல்லை. தூக்கி குழியில் போட்டாங்க. எகிப்து தேசத்தில் அடிமையாக வித்துட்டாங்க. அடிமையாக இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலையில் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? ஆண்டவரே, இந்த சிறைச்சாலையிலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, இந்த சிறையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்பா, இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். இதுதான் அவர் யோசித்திருப்பார். ஆனால் கடவுளுடைய திட்டம் பாருங்க, கடவுளுடைய சித்தம் பாருங்க. கடவுள் விரும்புகிறத நம்ம வாழ்க்கையில் செய்வாருங்க. நம்ம ஒன்று நினைப்போம், நம்ம ஒன்று யோசிப்போம், எனக்கு இது இருந்தால் போதும், இப்படி இருந்தால் போதும், நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கடவுள் நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். கடவுள் நமக்குன்னு ஒரு பிளானை வச்சுட்டு இருப்பார். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். நம்முடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் வாழ்க்கை பண்ணுவார். எப்போது? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். நாம் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு இருந்தபடினால கர்த்தர் யோசேப்புக்கு வைத்த தரிசனத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னு சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட திட்டமாய் தீர்க்கமாய் சொல்கிறார். உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். குறித்த காலத்தில் நமக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, தாமதம் வந்தாலும் காத்திரு, நிச்சயமாய் அது நிறைவேறும். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றினார். காரியங்களை வாய்க்க செய்தார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணுங்க. நம்மோடு கூட இருக்கணும். நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னால் நம் வாழ்கிற வாழ்க்கையானது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம்,
உபத்திரவங்கள் வரலாம். இவைகள் மத்தியிலும் கர்த்தரை நாம் மறுதலிக்காமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கும்போது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா நெருக்கத்திற்கும், எல்லா இக்கட்டுக்கும், எல்லா துன்பத்துக்கும் ஆண்டவர் விலக்கி நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னார், நம்முடைய காரியங்களெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் கூட இருந்தார்னா எல்லா காரியங்களும் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, எனக்கு விரோதமாக யார் சதி செய்தாலும் சரி, என் வாழ்க்கையை அழிக்கணும், என் வாழ்க்கையை சீர்குலைக்கணும், பல பேர் பல யோசனைகள் பண்ணி பல காரியங்கள் செய்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைகள், மனுஷனுடைய சிந்தைகள், மனுஷனுடைய கிரியைகள் எதுவுமே நிறைவேறாது. ஆமென். எதுவுமே நிறைவேறாதுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். மூன்றாவது ஒரே ஒரு காரியம் நான் சுருக்கமாக சொல்லிட்டு நான் ஜெபித்து இந்த செய்தியை முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம், நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும்னு சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரை தேடுகிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். சங்கீதங்களில் வாசிக்கிறோம், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65 வாசிக்கிறோம், அவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடினால மாம்சமானவர் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிப்போமா? அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிந்தை என்ன? குழந்தை இல்லை. அது திருமணம் ஆனவங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த நிந்தனை இருக்கும். இது என் வாழ்க்கையில் அனுபவம் இருக்குது. எனக்கு திருமணமாகி 4 வருஷம் குழந்தை இல்லை. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். குழந்தை எத்தனைன்னு கேட்பாங்க. பிள்ளைங்கன்னுவாங்க. இல்லை, இன்னும் பிள்ளை இல்லை. ஏன் அவங்க கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லு பார்க்கலாம். ஏன் நம்ம என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் தான் பிள்ளையை கொடுக்கிறவர். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கிற சுதந்திரம். இது மனுஷனால் எவ்வளோ ஞானம் இருந்தாலும் எவ்வளோ அறிவு இருந்தாலும் பிள்ளை என்பது கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம். இவங்க கேட்குற கேள்வி மனசு உடையும். எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டாங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னுவாங்க. இந்த சொந்தக்காரெல்லாம் கேட்குற கேள்வி அவங்களால என்ன பண்ண கஷ்டம். 4 வருஷம் பிள்ளை இல்லாதப்போ அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நிறைய இரவு சாப்பிடாத கூட படுத்துருக்காங்க. அவங்க கண்ணீரோடு படுத்துருக்குறாங்க. ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் யார் இருக்குதுன்னா அண்ணாள் இருக்காங்க. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் அவங்களுக்கு இன்னொருத்தர் இருக்காங்க, பெண்ணினால்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த பெண்ணினால் அண்ணால் பயங்கரமாக நிந்திப்பாங்களாம், பயங்கரமாக கேவலமாக பேசுவாங்களாம். எனக்கு குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை. எல்கானா என் மேலே தான் பிரியமாக இருப்பார். எப்போனாலும் நாங்கள் தான் அவருக்கு சுதந்திர வாளி, நாங்கள் தான் அவருக்கு உரிமையானவங்க.
நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிந்தித்து அவமானப்படுத்தி அங்கே வசனம் வாசிக்கிறோம். அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்களாம். ஒரு பண்டிகைக்கு போயிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் சாப்பிடாத வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது தெரியல. நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு வகை வகையாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க, பசியோடு இருக்கிறோம். சாப்பிடணுன்னு போகும்போது ஒருத்தர் வந்து நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டாரு. சாப்பிடாம திரும்பி வரும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. அதுபோல தான் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு கசப்பை உண்டாக்கிட்டாங்க. கசப்பு உண்டான அந்த நேரத்தில் அன்னாள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அந்த கசப்போடு அவள் போயிடலை. அந்த கசப்பையே நினச்சிட்டு இருக்கல. அந்த கசப்பையெல்லாம் மறப்பதற்கு, அவருடைய சிறுமையெல்லாம் மறப்பதற்கு, அவருடைய வேதனையெல்லாம் மாறி போவதற்கு, அவள் துக்கமெல்லாம் மாறி போவதற்கு, கண்ணீரெல்லாம் மாறி போவதற்கு, கவலையெல்லாம் மாறி போவதற்கு அன்னாள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவளுடைய துக்கத்தையோ அவளுடைய துயரத்தையோ வேதனையோ எந்த மனுஷங்கிட்ட சொல்லலை, தான் புருஷங்கிட்ட கூட சொல்லலை. அங்கே ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தில் ஒரு ஆசாரியார் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கூட அந்த என் குறைய சொல்லலை. அவள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா! அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அழுது ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரா? கேட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அல்லேலூயா! 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தீர்த்து அழித்து உயர பண்ணுவார், துதித்தால். அல்லேலூயா! 1 சாமுவேல் அதே 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா! ஜெபிக்கும் போது எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்படுகிற துன்பங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நினைத்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா! நிந்தைகளை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா! சிறுமைகளை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா! சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிற 115வது சங்கீதம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! என் அன்பு கூறியவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணணும்னு சொன்னால் உன் ஜெபத்தை விடாதீங்க. உன் ஜெபத்தை விடாதீங்க. பிசாசு எப்போ தெரியுமா நம்ம பார்த்து பயப்படுறான்? எப்போ தெரியுமா? நீ நானும் ஜெபிக்கும் போது நம்ம கிறிஸ்தவன் சொல்லியிருக்கும் போது அவன் நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டான். அவனும் சொல்லுவான், நானும் கிறிஸ்தவன் தான். வசனத்தை சொல்லும் போது கூட அவனும் வசனத்தை சொல்லுவான். ஏசாமி கிட்ட வசனம் தானே சொன்னான், இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணு? அப்பு ஆமாம், வசனம் சொல்லுகிறதேன்னு தான் என்ன பண்ணான், சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ஜெபிக்கும் போது பிசாசு நடுங்கிறான். அல்லேலூயா! ஜெபிக்கும் போது பிசாசு தோற்று போகிறான். ஜெபிக்கும் போது அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிந்தைகள் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், சிறுமைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போகிற இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதற்கு ஒரே ஒரு தீர்வு ஜெபந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக எழும்புகிற, எதிராக வருகிற எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் 3வது ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம். எல்லா சூழ்நிலையும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம், பல காரியங்களை செய்யலாம். எல்லா சூழ்நிலை, எல்லா நிலைமைகளிலும் ஜெபிப்பதை மாத்திரம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா! வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா! வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லா ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களின் சிந்தைகளின் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். காரியங்கள் வாய்ப்பதற்கு 3வது ஒரு காரியம் ஜெபம். காரியங்கள் வாய்ப்பதற்கு நாம் கர்த்தரை தேடும்போது காரியங்கள் வாய்க்கும்.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது காரியங்கள் வாய்க்கும். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கிறோம். தரியு ராஜாவின் காலத்திலும், பெர்சியா ராஜாவின் காலத்திலும், நேபுகாத்நேச்சருடைய காலத்திலும், எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தானியேல் தவறாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா?